டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? கருப்பு படத்தோட வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சா? எப்போ டீசர் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு காரைக்குடியிலேருந்து நசரன் கேட்டிருக்காங்க. கருப்பு படத்தினுடைய பணிகள் எல்லாம் முடிவடையில். இன்னும் அதனுடைய படப்பிடிப்பே ஒரு வார காலம் பாக்கி இருக்குது. அநேகமாக அடுத்த மாதம் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸை ஒட்டி அந்த படத்தினுடைய டீசர் வழியாக வாய்ப்பு இருக்கு. அனிருத் அண்ட் சாய் அபியாங்கர் பாடகர்கள் இனத்தை அழிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்களே, இவங்க பண்றது சரியானு ஹைதராபாத்ல இருந்து சஞ்சய் கேட்டிருக்காங்க. அனிருத், சாய் அபியாங்கர் இருவருக்குமே பாடும் திறன் இருக்கிறது. அவருடைய பாடலை ரசிகர்கள் ரசிக்கிறாங்க. அதன் காரணமாக தான் அவங்க பாடுறாங்களே தவிர மற்ற பாடல்களை அழிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு அவங்க பாடலை. திறமை இருக்கின்றவர் யாராக இருந்தாலும் அவங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வரணும், அதை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. இதில் தவறு என்ன இருக்குது? இட்லி கடை படத்தை தமிழ் மக்கள் கொண்டாடாமல் போனதுக்கு என்ன காரணம்னு சென்னையிலேருந்து செல்வராஜ் கேட்டிருக்காங்க. உங்களுடைய கேள்வியிலேயே ஒரு சின்ன திருத்தம். இட்லி கடை படத்தை மிகப்பெரிய அளவிலே ஏன் ரசிகர்கள் கொண்டாடலை அப்படின்னு உங்களுடைய கேள்வி இருந்திருக்கணும். ஏன்னா இட்லி கடை படத்தை கொண்டாடவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அது இன்னும் பெரிய அளவிலே கொண்டாடப்பட்டிருக்க வேண்டிய படம். அந்த அளவு கொண்டாட்டத்தை அந்த படத்துக்கு ரசிகர்கள் கொடுக்கல அப்படின்னு வேணால் சொல்லலாம். அப்படி அதுக்கு கொடுக்காததுக்கு காரணம் ஒரு சில இடங்களில் ரசிகர்களுடைய மனநிலையோடு அந்த படம் ஒத்துப்போகாது ஒரு காரணம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா காந்தாரா திரைப்படம் மட்டும் இன்னும் கொஞ்சம் தள்ளி வெளியாக இருந்தால் இந்த படம் இன்னும் கொஞ்சம் கூடுதல் ஒத்துழைப்பு பெற்றிருக்க வாய்ப்பு இருக்குது. நடிகை ஜோதிகா இப்போ தமிழ் படத்துல நடிக்கிறாங்களான்னு திருவாரூர்லேருந்து வைஷ்ணவி கேட்டிருக்காங்க. நடிகை ஜோதிகா பொறுத்த வரைக்கும் தமிழ் படம்னு மட்டும் இல்லை, எந்த மொழியிலும் இப்போ அவங்க நடிக்கிறதா தெரியல. இப்போலாம் வெற்றிமாறன் சாரோட படத்துல அதிகமான வன்முறை காட்சிகள் இருக்கே, இதுக்கான காரணம் என்னன்னு கிருஷ்ணகிரியிலேருந்து யுவராஜ் கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவளத்தை பொறுத்தவரையிலே வெற்றிமாறனுடைய படங்களில் மட்டுமா அதீத வன்முறை இருக்குது? எந்த பக்கம் திரும்பினாலும் எல்லா படங்கள்லையும் அதீத வன்முறையைத்தானே நம்மளால் பார்க்க முடியுது. இன்னொரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். வெற்றிமாறன் படத்தில் அதீத வன்முறை எப்போ இல்லாமல் இருந்தது? சித்ரா சார், நீங்கள் ஜேம்ஸ் பாண்ட் படங்கள் பார்ப்பீங்களா? உங்களுக்கு பிடிச்ச ஜேம்ஸ் பாண்ட் கேரக்டர்னா யாரை சொல்வீங்கன்னு சென்னையிலேருந்து கார்த்திக் கேட்டிருக்காங்க. ஜேம்ஸ் பாண்ட் சீரீஸில் எத்தனையோ நடிகர் நடித்திருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ஜேம்ஸ் பாண்ட்னா அது சீன் கேனரி தான். சிவாஜி சார் நடித்த முதல் ஆக்ஷன் படம் எது? அந்த படம் வெற்றி படமான மதுரையிலேருந்து கனகராஜ் கேட்டிருக்காங்க. சரித்திர படங்களில் சிவாஜி நடித்த ஆக்ஷன் திரைப்படம் அப்படின்னு வீரபாண்டிய கட்டபொம்மன்னு சொல்லலாம். ராமநாராயணன் சார் டைரக்ட் பண்ண படங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச படம் எதுன்னு கோவையிலேருந்து அக்ஷயா கேட்டிருக்காங்க. ராமநாராயணன் ஒரு பக்கம் மிகச்சிறந்த பொழுதுபோக்கு படங்களை இயக்கியிருந்தாலும் இன்னொரு பக்கம் சமுதாயத்துக்கு பயனளிக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்களை சொல்லக்கூடிய படங்களையும் எடுத்திருக்காரு. அப்படிப்பட்ட அவருடைய ஒரு படம் தான் சுமை என்ற திரைப்படம். ராமநாராயணன் இயக்கிய படங்களில் எனக்கு ரொம்ப பிடித்த படம் சுமை. சித்ரா சார், நீங்க பத்திரிகையாளராக இருக்க போது சர்ச்சையான விஷயங்களை எழுதி நீங்க சிக்கல்ல மாட்டிருக்கீங்களான்னு சென்னையிலேருந்து அபிஷேக் கேட்டிருக்காங்க. நான் பத்திரிகையாளராக இருந்த காலகட்டத்தில் சர்ச்சையான விஷயத்தை எழுதவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. சர்ச்சையான விஷயங்கள் பலவற்றை நான் எழுதியிருக்கேன். ஆனால் அப்படி எழுதியதற்காக எந்த சிக்கல்லையும் நான் மாட்டியதில்லை. பத்திரிகையாளராக இருந்த காலகட்டத்தில் உண்மை அப்படின்னு எனக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அதை பற்றி பத்திரிகையில் எழுதுவேனே தவிர யாரோ சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக எழுதுகின்ற பழக்கம் எனக்கு இருந்ததில்லை. இந்தியன் 3 படத்தை பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே வரதில்லையே, ஏன் இவ்வளோ தாமதம்னு சென்னையிலேருந்து வேணுகோபால் கேட்டிருக்காங்க. இந்தியன் 3 படத்தை பொறுத்தவரையிலே நீங்கள் நினைக்கிற அளவுக்கு கூட அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்களான லைகா புரொடக்ஷன்ஸ் நிறுவனமோ அல்லது அந்த படத்தினுடைய கதாநாயகனான கமல்ஹாசனோ அல்லது அந்த படத்தினுடைய இயக்குனரான சங்கரோ நினைப்பதாக தெரியலையே. இப்போதைக்கு இந்தியன் 3 திரைப்படம் வெளிவருவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. சிவாஜி சார் நடித்த திருசூலம் படம் முதல் முறையாக பார்க்க போது உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு அனுபவம் கிடைச்சதுன்னு அரக்கோணம்ல இருந்து கோபிநாத் கேட்டிருக்காங்க. சிவாஜி நடித்த திருசூலம் படத்தை பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியல் திரைப்படம். அந்த கமர்ஷியல் திரைப்படத்தில் ஒரு உணர்ச்சிகரமான காட்சியில் சிவாஜி நடிச்சிருப்பார் பாருங்க, அது என்னை கண்கலங்க வச்ச ஒரு காட்சி. இப்படி ஒரு பக்கம் உணர்ச்சிமயமாகவும் இன்னொரு பக்கம் பொழுதுபோக்காகவும் மிகச்சிறந்த படமாக அமைந்தது தான் திருசூலம். சித்ரா சார், நீங்கள் படம் டைரக்ட் பண்ண போது 180 டிகிரி ரூலை நீங்கள் பிரேக் பண்ணியிருக்கீங்களான்னு மதுரையிலேருந்து வினோத் கேட்டிருக்காங்க. நான் திரைப்படங்களை இயக்கிய போது 180 ரூலை பிரேக் பண்ணதில்லை. இப்போ இருக்க டைரக்டர்ஸ்க்கெலாம் க்ளோஸ் ஷாட் எதுக்காக வைக்கிறோம், ஒயிட் ஷாட் எதுக்காக வைக்கிறோம்னு கூட தெரியல. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இதோட முக்கியத்துவத்தை நீங்கள் சொல்ல முடியுமான்னு அருண்குமார் மதுரையிலேருந்து கேட்டிருக்காங்க. எந்த அடிப்படையில் இப்படி ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி எந்த இயக்குனர் க்ளோஸ்அப் காட்சி சரியாக கையாளன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எந்த படத்தில் அப்படி ஒரு காட்சியை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தானே உங்களுடைய கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியும். நீங்கள் குறிப்பிட்டிருக்கிற மாதிரி இப்போது இருக்கின்ற இளைஞர்களும் சரி, இப்போது இருக்கின்ற இயக்குனரும் சரி, தொழில் தெரியாதவர்கள் அல்ல, தொழிலை மிகச்சரியாக கற்றவர்கள் தான் இன்றைக்கி சினிமாவில் இருப்பதாக நான் உணர்கிறேன். கேபிஒய் பாலா இப்போ என்ன படத்தில் நடிக்கிறாங்கன்னு பெங்களூர்லேருந்து சௌமியா கேட்டிருக்காங்க. கேபிஒய் பாலா இப்போ எந்த படத்தில் நடிப்பதாக தெரியல. அவர் நடித்திருந்த காந்தி கண்ணாடி படம் வெற்றி படமாக அமைந்திருந்தால் நிச்சயமாக தொடர்ந்து அவருக்கு
பல பட வாய்ப்புகள் கிடைத்திருக்கும். அந்த படம் வெற்றி படமாக அமையாதது கூட அவருக்கு வாய்ப்புகள் கிடைக்காததுக்கு ஒரு காரணம்னு நினைக்கிறேன். ரோபோ சங்கர் சார் குடும்பத்துக்கு நடிகர் சங்கம் சார்பாக ஏதாவது உதவி செஞ்சாங்களான்னு அம்பத்தூர்லேருந்து முரளி கேட்டிருக்காங்க. ரோபோ சங்கருடைய குடும்பத்துக்கு நடிகர் சங்கத்தின் சார்பில் எந்த நிதி உதவியும் செய்ததாக தெரியல. நடிகர் சமுத்திரக்கனி சார் ஏன் இப்பெல்லாம் படம் டைரக்ட் பண்றதில்ல, அதுக்கு என்ன காரணம்னு பழனியிலிருந்து வின்சென்ட் கேட்டிருக்காங்க. சமுத்திரக்கனி இப்போ ஒரு படத்தை இயக்கி கொண்டிருக்கிறார். மிக விரைவிலே அதை பற்றி அறிவிப்பு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி என்று பல மொழிகளில் சமுத்திரக்கனி நடித்து கொண்டிருக்கிறார். அதன் காரணமாக தான் அவரால் தொடர்ந்து படங்களை இயக்க முடியல. இருவர் படம் ரிலீஸ் ஆன டைம்ல மணிரத்னம் சாரோட வீடை தாக்கியது உண்மையான கேரளாலேருந்து பாலமுருகன் கேட்டிருக்காங்க. இருவர் படத்தினுடைய வெளியீட்டின் போது சின்ன சின்ன சலசலப்பு மணிரத்னத்துக்கு எதிராக எழுந்தது உண்மைதான். ரஜினி சாருக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் இடையில என்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு, அதை பத்தி சொல்ல முடியுமான்னு நாகப்பட்டினம்லேருந்து கிரிஜா கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்துக்கும் ஜெயலலிதாவுக்கும் இடையே தனிப்பட்ட முறையில் எந்த பிரச்சனையும் இல்லை. பொதுவாக ஜெயலலிதாவுடைய சில செயல்பாடுகள் ரஜினிகாந்துக்கு பிடிக்கல. அதை பொது மேடையிலேயே அவர் விமர்சித்தார். அதன் காரணமாக தான் அவங்க 2 பேருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. சார், நீங்க எந்த வயசுல பத்திரிகையாளரா ஆனீங்க, அந்த தருணத்தை பத்தி சொல்ல முடியுமான்னு சென்னையில இருந்து கேசவன் கேட்டிருக்காங்க. என்னுடைய 19வது வயதிலே பத்திரிகையாளராக பணிபுரியக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்தவர் தெல்லூர் மு. தர்மராஜன். அவர் தொடங்கிய விடிவெள்ளி அப்படின்ற பத்திரிகை தான் முதலாக நான் வேலைக்கு சேர்ந்தேன். அவர் மட்டும் அன்னைக்கு அந்த பத்திரிகையில் எனக்கு வாய்ப்பு தந்து என்னை சென்னைக்கு அழைத்து கொண்டு வராமல் இருந்திருந்தால் இன்றைக்கு உங்களோடு பேசுகின்ற வாய்ப்பை நான் நிச்சயம் பெற்றிருக்க வாய்ப்பில்லை. ஏஆர் முருகதாஸ் சார் அடுத்த படத்தையும் சிவகார்த்திகேயன் சார் அவர் தான் டைரக்ட் பண்ண போறதா ஒரு செய்தி வருது, அது உண்மையான? சென்னையில இருந்து கோகுல் கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு ஏஆர் முருகதாஸ் சிவகார்த்திகேயன் இயக்க வாய்ப்பு இருப்பதாக நான் நினைக்கல. ஜெய்சங்கர் சார் கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எது, பிடிக்காத விஷயம் எதுன்னு சென்னையில இருந்து பிரபாகரன் கேட்டிருக்காங்க. ஜெய்சங்கர் கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம்னா சொல்லிக்கிட்டே போனால் அவ்வளவு பிடித்த விஷயங்கள் அவர்கிட்ட இருக்குது. முதலாவது நட்புக்கு அவர் கொடுக்கின்ற மரியாதை. அந்தளவுக்கு நட்புக்கு மரியாதை கொடுப்பாரு. அதே மாதிரி மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற குணம். யாருக்காவது ஒரு பிரச்சனை அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சால் போதும், அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க தன்னால் என்ன முடியுமோ அதை தவறாமல் செய்யக்கூடிய ஒரு கலைஞராக இருந்தவர் தான் ஜெய்சங்கர். அவர்கிட்ட இந்த கெட்ட பழக்கம்னா இந்த மது அருந்துகின்ற பழக்கம் தான். அதை மட்டும் அவர் தவிர்த்திருந்தார் என்றால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். அதே மாதிரி இன்னும் நீண்ட நாள் அவர் வாழ்ந்திருக்கக்கூடும் அப்படின்னு கூட நினைக்கிறேன். சார், நீங்க கலைஞரோட ஃபேனா இல்ல சிவாஜி சாரோட ஃபேனான்னு சென்னையில இருந்து விஸ்வா கேட்டிருக்காங்க. கலைஞருடைய எழுத்தை ரசிக்காமல் யாரும் அந்த சினிமாவில் இருக்க முடியும் அப்படின்னு எனக்கு தோணல. அந்த அளவுக்கு எல்லோரையும் ஈர்க்கக்கூடிய ஒரு எழுத்து தான் கலைஞருடைய எழுத்து. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கலைஞருடைய எழுத்தையும் தாண்டி நான் சிவாஜியுடைய நடிப்பின் பால் ஈர்க்கப்பட்டவர். அடுத்து என்று ஒரு தகவல். நடிப்பை பொறுத்த வரைக்கும் அதுக்கு அத்தாரிட்டின்னா நடிகர் எம். சிவாஜி கணேசன் தான் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. அவர் நடிப்பு அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி மிக அழகான ஒரு கருத்தை ஒரு கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார். நிறைய பேர் நடிக்கும்போது நான் அந்த பாத்திரமாகவே மாறிவிட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி மாறினா அது சரியான நடிப்பு இல்லை. நரசிம்மர் வேஷம் போடுகின்ற ஒருவர் நரசிம்மராகவே மாறிவிட்டார் என்றால் என்ன ஆகும்? இரண்யகசிபுடைய குடலை கிழித்து விட மாட்டாரா? அதுவா நடிப்பு? நடிகன்றவன் எப்படி உணர்ச்சி வசப்பட முடியும்? அந்த கதாபாத்திரமாக மாறி நீங்கள் நடிப்பதை தாண்டி நீங்கள் பல விஷயத்தை நடிக்கும்போது கவனிக்கணும். இந்த விளக்கு உங்கள் பேரில் சரியாக விழுதா? கேமராவுக்கு சரியான கோணத்தில் தான் நீங்கள் நிற்கிறீங்களா? பக்கத்தில் நிற்கின்ற கதாநாயகி எவ்வளோ தூரத்தில் இருக்காரு, நம்ம கையை நீட்டினா அவங்க மேலே படுமா? இதெல்லாம் கவனித்து ஒரு நடிகை நடிக்க வேண்டாமா? அவன் உணர்ச்சி வசப்பட்டான் என்றால் இதெல்லாம் எப்படி அவனால் கவனிக்க முடியும்? எந்த சூழ்நிலையிலும் உணர்ச்சி வசப்படாமல் பாத்திரத்துக்குள்ளே நுழைந்து சுலபமாக வெளியே வருகின்றவன் தான் நடிகன். அதனால் தான் நடிகர் உணர்ச்சி வசப்படக்கூடாது என்று நான் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று அந்த பதிவிலே குறிப்பிட்டிருக்கிறார் நடிகர் சிவாஜி. இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய வருகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.